நவராத்திரிக்கு நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய பெண்களுக்கு கண்ணாடி, சீப்பு, மைய, மஞ்சள், குங்குமம் போன்ற பலவிதமான பதார்த்தங்களையும் நாம கொடுக்கிறோம். இதெல்லாம் எதுக்கு கொடுக்கறோம் அப்படின்னா, வெற்றிலை பாக்குல நாம சீப்பு வைத்து கொடுக்கும் போது நமக்கு ஆயுள் விரிவடையுது. அதே போல கண்ணாடி கொடுக்கும் பொழுது நம்மளோட உடம்புல ஆரோக்கியம் அதிகரிக்குது. நவராத்திரி நாள்ல வீட்டுக்கு வரக்கூடிய பெண்களுக்கு நாம சீப்பு கொடுக்கும் போது நமக்கு நீண்ட ஆயுள் கிடைக்குது. கண்ணாடி கொடுக்கும் போது நம்மளுடைய உடலினுடைய ஆரோக்கியம் அதிகரிக்குது. அதே போல வளையல்களை அவர்களுக்கு கொடுத்து நாம வழிபடும் போது நம்ம மனதுல நிம்மதி ஏற்படுது. தேங்காய்களை கொடுத்து வழிபடும் போது நம்மளுடைய பாவங்கள் நீங்குது. பழங்களை கொடுத்து வழிபடும் போது நமக்கு புண்ணியம் சேர்கிறது. பூக்களை கொடுக்கும் பொழுது அந்த வீட்டுல மகிழ்ச்சி என்னென்னைக்கும் பொங்கி வளரக்கூடிய ஒரு நிலை ஏற்படுது. அதே போல வீட்டுக்கு வரக்கூடிய பெண்களுக்கு நாம மருதாணி வைத்து கொடுக்கும் போது நோய்கள் அத்தனையும் நீங்குகிறது. மையை வைத்து நாம கொடுக்கும் பொழுது கண் திருஷ்டியானது விலகுகிறது. காசு, அதாவது தட்சிணை அப்படின்னு சொல்லி வெற்றிலை பாக்குல நாம வைக்கக்கூடிய 1 ரூபாயோ 2 ரூபாயோ எதுவாக இருந்தாலும் மகாலட்சுமியினுடைய அருளை நமக்கு கொண்டு வந்து கொடுக்குது. அதே போல வெற்றிலை பாக்குல நாம வைக்கக்கூடிய ரவிக்கை துணியானது வஸ்திரதானம் செய்த பலனை, அதாவது இல்லாதவர்களுக்கு துணியை தானமாக கொடுத்த ஒரு பலனை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்குது. அதே போல மஞ்சளும் குங்குமமும் வெற்றிலை பாக்கில நாம வைத்து கொடுக்கும் பொழுது நமக்கு சகல விதமான மங்களங்களும் ஏற்படுது. அதனாலதான் நவராத்திரி நாட்கள்ல நாம வீட்டுக்கு வரக்கூடிய பெண்கள் அனைவரையும் அம்பிகையாக பாவித்து, அம்மனாக பாவித்து அவர்களுக்கு இந்த பலவிதமான பொருட்களையும் கொடுக்கிறோம். இந்த பொருட்களை அவர்களுக்கு நாம கொடுப்பதின் மூலம் 16 செல்வங்களையும் நாம அடையணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல அவர்களுக்கு நாம இதை தானமாக வழங்குகிறோம்.